Hi students, welcome to Vallar Metric Higher Secondary School, Kollukarangutai. Today we are going to discuss about Ampere circuital law. Ampere circuital law is used to calculate the magnetic field at a point whenever there is a symmetry in problem அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. Before that we already discussed Biot-Savart law. Biot-Savart lawல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னாக்க ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டரில் கரண்ட் போனாக்க என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு, சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். லைக் திஸ் ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த சேம் திங். ஒரு ஸ்ட்ரைட் வயரில் கரண்ட் போனால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு காயிலில் கரண்ட் போகிறப்ப என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் காயிலில் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹியர் தேர் இஸ் எ ஃபார்முலா தட் இஸ் நத்திங் பட் த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐ என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இப்போ இதுக்குள்ளார ஒரு காயில் இருக்கு, ஓகேவா? இதுதான் சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸ்லி உண்டு அந்த ஹெலிக்கல் காயிலுக்கு நேம் தான் சொலினாய்டு. இப்போ இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ ஒவ்வொரு டர்ன்லையும் என்ன கரண்ட் பாஸ் ஆகுது, இதுமாரி நம்பர் ஆஃப் காயில்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இதில் கரண்ட் I1, இதில் இப்போ ஒரு I2 அப்படின்னு ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் காயில். இப்போ இதில் ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அதை மியூ நாட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். மியூ நாட்டினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4π × 10⁻⁻⁷. இதுதான் பர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஹென்ரி பெர் மீட்டர் தான் என்னோட யூனிட். ஆக்சுவலாக இங்கே என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காயில் போட்டு காட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு காயில் தான் இப்போ உள்ளார இருக்கும். தேர் வில் பி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ இந்த கரண்ட் கேரியிங் காயில் ஷுட் பி என்சர்க்கிள்டு. இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளார தான் என்ன இருக்கணும், கரண்ட் கேரியிங் காயில் இருக்கணும். பட் தேர் வில் பி எனி டைரக்ஷன். கரண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகலாம், இல்லை ரைட்டு டு லெஃப்ட் எப்படி வேணாலும் போகலாம். பட் த wire should be inside the closed loop. If the loop is lies outside, இப்போ இதை விட்டு இது வெளியில் இருக்குது அப்படின்னாக்க இதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சர்ஃபேஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த வயர் அவுட் சைடில் இருந்தால் தட் கேனாட் கான்ட்ரிபியூட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ த சர்க்கிள் ஷுட் என்சர்க்கிள் த கரண்ட் கேரிங் வயர். அப்போ இந்த வயர் இதுக்குள்ளார இருந்தால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் சிமிலர் டு காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம காஸ் லா ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்போம். ஒரு க்ளோஸ்டு பேத்துக்குள்ளார இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2q -q 3q -q இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது. இதனுடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே படிச்சிருப்போம். அப்போ π = Q/ε0 தான் நம்மளுக்கு காஸ் லா ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ப்ளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 5q கிடைக்கும். நெகட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணிங்கன்னா -2q கிடைக்கும். அப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வில் பி கெட் 3q. அப்போ 3q × 1/ε0 டைம்ஸ் நெட் சார்ஜ். இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மியூ நாட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் த க்ளோஸ்டு லூப் என்ன அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இங்கே பாருங்க, இதுதான் ஆக்சுவலாக லா. ஒன்ஸ் அகெயின் த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு over the closed loop is mu naught times net current enclosed by the loop அப்படின்றாங்க. இதில்
the line integral does not depend upon the shape or path or the position. அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளார அந்த கரண்ட் கேரியிங் காயில் எங்க வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கரண்ட் டைரக்ஷன் வந்து ரைட்டு டு லெஃப்ட்டும் போகலாம், இல்லை லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கும் மூவ் ஆகலாம். பட் இந்த வயர் வந்து இதுக்குள்ளார தான் இருக்கணும். எந்த பேத்தில் வேணாலும் கரண்ட் ஃப்ளோ ஆகலாம். பட் வயர் வந்து எங்கே இருக்கணும்? ஷுட் பி இன்சைடு த சர்க்கிள். சர்க்கிளுக்குள்ளார இருக்கணும். சர்க்கிளை விட்டு வெளியில் இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.